ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ சொந்தமா ஒரு சின்ன இடமோ, இல்ல வீடோ வாங்கணும்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் ஒரு முக்கியமான அப்டேட்டு. பொதுவா ஒரு சொத்து வாங்கும்போதாகட்டும், இல்ல விக்கும்போதாகட்டும், பத்திரப்பதிவு ஆஃபீஸ்ல நெறைய பேப்பர் ஒர்க்கு, டாக்குமெண்டேஷன்ட்டு ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கும். அதுலயும் குறிப்பா இந்த பான் கார்டு கொடுக்கறதுல நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு தயக்கம் இருக்கும். ஆனா இனிமே இந்த கவலையே வேணாம். 20 லேக்ஸ் வரைக்கும் சொத்து பதிவு செய்றவங்களுக்கு இனி பான் கார்டு கட்டாயம் இல்லன்ட்டு மத்திய அரசு அதிரடியா ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு பின்னணி என்ன? இந்த சட்டம் எப்போதுலேருந்து அமலுக்கு வரப்போகுது? இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். முதல்ல பான் கார்டு ஏன் கேட்குறாங்கன்னா, பொதுவா மக்கள் சொத்து வாங்குறப்போ, அவங்க வருமானத்துக்கு மீறி சொத்து வாங்குறாங்களா? இல்ல கருப்பணத்துல வாங்கியிருக்காங்களான்ட்டு கண்காணிக்கிறதுக்காக தான் வருமான வரித்துறைக்கு கணக்க மறைக்கிறத தடுப்பதற்காக தான் இந்த பான் கார்டு ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. பழைய ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா, ஒரு சொத்தோட மதிப்பு 10 லேக்ஸ் மேல இருந்தாலே பத்திரப்பதிவு செய்றப்போ பான் கார்டு நம்பர் பார்த்தீங்கன்னா கட்டாயம் கொடுக்கணும். ஒருவேளை பான் கார்டு இல்லாதவங்க என்ன பண்ணோம்னா, அதுக்கு இருக்க ஒரு தனி ஃபார்ம் ஒண்ணு இருக்கு. ஃபார்ம் 16 இருக்கு. அந்த ஃபார்ம ஃபில் பண்ணி உறுதிமொழியா எழுதி குடுக்கணும். இது சாதாரண மக்களுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருந்துச்சு. இன்னைக்கு இருக்க விலைவாசியில 10 லேக்ஸ் கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நிலம் வாங்குறதே ரொம்ப கஷ்டமான விஷயமா மாறிருச்சு. சாதாரண நடுத்தர மக்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஃப்ளாட் வாங்குனா கூட அது 10 லேக்ஸ் மேல 15 லேக்ஸ் தாண்டுது. இப்படி இருக்கிறப்போ இந்த 10 லேக்ஸ் லிமிட் பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு நடைமுறை சிக்கல்லாம் கொடுத்துச்சு. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் மத்திய அரசு இப்போ வருமான வரி சட்ட விதிகள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதிய ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா, பான் எண் சப்மிட் பண்ணுறதுக்கான வரம்பு தொகையை அதிரடியா மாத்தி அமைச்சிருக்காங்க. அதாவது 10 லேக்ஸ் லிமிட்ல இருந்து 20 லேக்ஸா உயர்த்தியிருக்காங்க. இந்த புதிய விதிமுறைகள் எல்லாமே வருகின்ற ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து அதிகாரப்பூர்வமா அமலுக்கு வரதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இனிமே நீங்க வாங்க போற வீடு, நிலம் அல்லது எந்த ஒரு சொத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 20 லேக்ஸ் வரைக்கும் இருந்துச்சுன்னா, பத்திரப்பதிவின் போது நீங்க உங்க பான் நம்பர் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. முழு விலைக்கு பார்த்தீங்கன்னா அளிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை உங்க சொத்தோட மதிப்பு 20 லேக்ஸ் மேல இருந்துச்சுன்னா, அதாவது 25,00,000 30,00,000ன்னு போச்சுன்னா மட்டும் தான் உங்க பான் நம்பர் தெரிவித்தால் போதும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். நான் சொத்த விற்க போறேன். எனக்கு இது பொருந்துமா? இல்ல நான் என் பையனுக்கு கிஃப்ட்டா எழுதி கொடுக்க போறேன். எனக்கு இது பொருந்துமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுட் இருக்கும். அரசாங்கம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா விளக்கம் குடுத்துருக்காங்க. புதிய விதியின்படி பார்த்தீங்கன்னா, சொத்து வாங்குவதாகட்டும், இல்ல சொத்து விற்கறதுக்காகட்டும், இல்ல சொத்த பரிசா கொடுப்பதாகட்டும், கிஃப்ட் டீடு, தான செட்டில்மெண்ட்டு, இல்ல கூட்டா சேர்ந்து ஒரு சொத்த மேம்படுத்துவதாகட்டும், ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. இல்ல பார்ட்டிஷன் பண்றதாகட்டும். இந்த மாதிரி எல்லா நடவடிக்கைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த 20 லேக்ஸ் வரம்பு கண்டிப்பா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 20 லேக்ஸ் வரைக்கும் பான் கார்டு தேவையில்ல. 20 லேக்ஸ் மேல போச்சுன்னா, இது எல்லாத்துக்கும் பான் கார்டு தேவை சொல்லியிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா, சின்னதா நீங்க ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கிற நடுத்தர மக்களுக்கு இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ரிலீஃப் தான். பத்திரப்பதிவு நடைமுறைகள இனி பார்த்தீங்கன்னா, இன்னமும் சுலபமாக சொல்றாங்க. மத்திய அரசோட இந்த புதிய அறிவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 20 லேக்ஸ் ரூபாய் வரைக்கும் லிமிட் சாதாரண மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா இருக்குமா? இல்ல இந்த லிமிட் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட்ஸ்ல உங்க கருத்துக்கள பதிவு பண்ணுங்க. தேங்க் யூ நண்பா, நண்பீஸ்.